தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன்முடி. வணக்கம். வணக்கம். இப்ப விக்கிரவாண்டி ரிசல்ட்ஸ் நாம பார்த்துட்டு இருக்கோம். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 39,000 வாக்குகள் கூடுதலா 9ஆம் சுற்று முடிவில் பெற்று முன்னிலை முகத்தோட வெற்றி முகத்தோட இருக்கிறார். முதற்கட்டமா இந்த வெற்றி முகத்தை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இது தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. நான் தேர்தல் பிரச்சாரங்களில் எல்லாம் நான் சொல்லுகிற பொழுது அதைத்தான் சொல்லியிருந்தேன். அதே போல இங்கே தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை புரிந்த நம்முடைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி அவர்கள் ஆற்றிய அந்த பிரச்சார பணிகள் பொதுவாக மக்களிடம் இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் செய்ததற்கான ஆதரவுகள் இருந்தன. ஆகவே அந்த ஆதரவிற்காக அளித்த வாக்குகள் தான் இந்த வாக்குகள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட சிவா, இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக பணியாற்றிய அன்பிற்குரிய கௌதம சிகாமணி, இவர்கள் இருவரும் இளைஞர்களாக இருந்து மிகப்பெரிய வாக்குகளை பெற்றிருக்கிறதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். ஆகவே இது மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. அதற்காக இங்கே நமக்காக பணியாற்றிய எங்களுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாகவே இந்த வாக்குகளை சேகரித்த எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும், இங்கே வந்து 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குறிப்பாக பல்வேறு பகுதிகளிலிருந்து அமைச்சர்கள் எல்லாம் வந்திருந்து பல மாவட்டங்களிலே இருந்து வருகை புரிந்தார்கள். அவர்களெல்லாம் ஆற்றிய பணி, அந்த தமிழக முதல்வர் 3 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பற்றி இந்த மக்களுக்கு எடுத்துரைத்த என்ற விளைவுதான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதுல இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குல்ல திரு பொன்முடி. இப்ப இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள், அதுக்கப்புறம் வன்னியருக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி விஷயங்கள், அப்புறம் சட்டம் ஒழுங்கு, இதையெல்லாம் எதிர்கட்சிகள் குறிப்பா பாஜக, பாமக அதிக அளவுல முன் வச்சாங்கல்ல. இதை கடந்து இந்த வாக்கு வந்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன். அவர்கள் எல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் வெற்றி ஒரு உதாரணம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரிய கூட்டத்தை அவங்க தான் நடத்தினாங்க. வந்து பெரிய எல்லா தோழமை கட்சிகளும் வந்திருந்து, பிஜேபியிலிருந்து, அதிமுகவிலிருந்து, தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து, அதே போல எல்லா அவர்களுடைய தோழமை கட்சிகள் 7-8 பேர் வந்திருந்து ஒரு பொது மேடை போட்டே கூட்டம் நடத்தி பார்த்தாங்க. அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையில்தான் இந்த தேர்தல் வெற்றி நமக்கு அமைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக பாமக பிஜேபியோட சேர்ந்ததற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வி என்பதுதான் இந்த தேர்தலிலே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்ப இந்த முன்னிலை முகம், வெற்றி முகம் வந்துகிட்டு இருக்கும் போதே பாஜக, பாமக தரப்புல இருந்து விமர்சனங்களும் வருது. இது பணத்தால் பெறப்பட்ட வாக்குகள், பணத்தால பெறப்பட்ட முன்னிலை என்ற விமர்சனம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அவர்கள் அதை தவிர வேறு எதை சொல்ல முடியும்? அவர்களுக்கு வேறு சொல்வதற்கு காரணங்கள் இல்லை, அதைத்தான் சொல்லுவார்கள். ஆகவே அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இது மக்களுக்காக 3 ஆண்டுகளில் தமிழக முதல்வர் செய்த சாதனைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த வெற்றி என்பது 26லேயும் தொடரும் என்பது மட்டுமல்ல, எல்லா தொகுதிகளிலேயும் 234 தொகுதிகளிலேயும் வெற்றி பெறுவதற்கு இந்த தொகுதி இடைத்தேர்தலிலே வெற்றிருக்கிற வெற்றி எதிரொலிக்கும் என்பதிலே வேறுபட்ட கருத்து இல்லை. இதுக்கு முதல்ல கூட 2 நாளைக்கு முன்ன கூட சொன்னாரு, டாக்டர் ஐயா சொன்னாரு, அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு, நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொன்னாரு. அப்பெல்லாம் எதை வச்சு சொன்னார்னு தெரியல. ஆகவே அனைத்தையும் மீறி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பது, இது தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக முதலமைச்சர் நடத்திய ஆட்சிக்கும் கிடைத்திருக்கிற அதிகாரபூர்வமான ஒரு மக்களுடைய ஒரு வரவேற்பு, ஆதரவு என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி திரு பொன்முடி.